நண்பர்களே, உங்களுக்கு தெரியுமா, EPFO உங்களுக்கு, அதாவது உறுப்பினர்களுக்கு பின்வரும் உரிமையை வழங்கியுள்ளது. தவறான உறுப்பினர் ஐடி அவர்களின் UAN உடன் இணைக்கப்பட்டிருந்தால் அதை அவர்களே நீக்க முடியும். சில நேரங்களில் ஒரு முதலாளி தவறுதலாகவோ அல்லது வேறு ஏதேனும் காரணத்தினாலோ தனது பணியாளராக இல்லாத ஒருவரை தனது நிறுவனத்தில் EPF உறுப்பினராக ஆக்குகிறார். இதனால் உறுப்பினர் ஒன்றுக்கும் மேற்பட்ட நிறுவனத்தின் பணியாளராக தோன்றுகிறார். இவ்வாறு நிகழும் போது உறுப்பினரே தனது UAN உடன் இணைக்கப்பட்ட தவறான உறுப்பினர் ஐடியை நீக்க இயலும். இன்றைய வீடியோ பதிவில் இதற்கான செயல்முறையை விளக்கப் போகிறோம். முதலில் ஒருங்கிணைந்த உறுப்பினர் போர்ட்டலுக்கு சென்று UAN பாஸ்வேர்ட் மற்றும் கேப்சாவை உள்ளிட்டு சைன்இன் செய்யவும். பிறகு உங்கள் பதிவு செய்யப்பட்ட மொபைல் எண்ணில் ஒரு OTPயை பெறுவீர்கள். அதை உள்ளீடு செய்யவும், மேலும் கேப்சாவை பூர்த்தி செய்து சமர்ப்பிக்கவும். லாகின் செய்த பிறகு வியூ மெனுவிற்கு சென்று சர்வீஸ் ஹிஸ்டரியை கிளிக் செய்யவும். இங்கே நீங்கள் உங்கள் சர்வீஸ் ஹிஸ்டரியை காண்பீர்கள். நீங்கள் எந்த உறுப்பினர் ஐடியை நீக்க விரும்புகிறீர்களோ அந்த ஐடியின் ஆப்ஷன் காலமில் டீலிங்கை கிளிக் செய்யவும். அப்போது உறுதிப்படுத்தல் எச்சரிக்கை தோன்றும். சரி என்பதை கிளிக் செய்யவும். அடுத்த பக்கத்தில் இணைப்பு நீக்கத்திற்கான காரணத்தை தேர்ந்தெடுக்கும்படி கேட்கப்படுவீர்கள். சரியான காரணத்தை தேர்ந்தெடுக்கவும். கீழே கொடுக்கப்பட்டுள்ள அறிவிப்பின் செக் பாக்ஸை கிளிக் செய்து OTP பட்டனை கிளிக் செய்யவும். உங்கள் ஆதார் பதிவு செய்யப்பட்ட மொபைல் எண்ணுக்கு OTP வரும். அதை பதிவு செய்து சமர்ப்பிக்கவும். சரிபார்ப்புக்கு பிறகு உறுப்பினர் ஐடி இணைப்பு நீக்கப்பட்ட செய்தி திரையில் தோன்றும். பிறகு திரை தானாகவே சர்வீஸ் ஹிஸ்டரி பக்கத்திற்கு செல்லும். அங்கு டீலிங் செய்யப்பட்ட உறுப்பினர் ஐடியை பார்க்க இயலாது. இங்கே நாங்கள் உங்களுக்கு ஒன்றை சொல்கிறோம். முதலாளி தவறான உறுப்பினர் ஐடியில் ஏதேனும் ECRஐ தாக்கல் செய்திருந்தால் இந்த செயல்முறை நிறைவடையாது. அப்பொழுது நீங்கள் பிழைச் செய்தியை காண்பீர்கள். அதை கிளிக் செய்வதன் மூலம் நீங்கள் சர்வீஸ் ஹிஸ்டரி பக்கத்திற்கு திருப்பிவிடப்படுவீர்கள். இணைப்பு நீக்கம் நடந்திருக்காது. இன்றைக்கு அவ்வளவுதான். எங்கள் அறிவூட்டும் வீடியோக்களை தொடர்ந்து பாருங்கள், அவற்றை பகிர்ந்து கொள்ளுங்கள். ஏனெனில் அறிவு பகிர்வதன் மூலம்தான் பெருகும். நீங்கள் இப்போது சேனலை சப்ஸ்கிரைப் செய்திருக்க வேண்டும். நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் இப்பொழுதே செய்யுங்கள். ஏனென்றால் இது போன்ற பயனுள்ள விஷயங்களை வேறு எங்கு காண்பீர்கள்? நன்றி. ஜெய் ஹிந்த்.